கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தெனுளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள், ஜோதிடம், ஜாதகம், பிரசன்னம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அம்மா ஐயா, வாரந்தோறும் நம்ம திதிகள் குறித்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதாவது தசமி முடிஞ்சாச்சு, ஏகாதசி முடிஞ்சாச்சு, அடுத்தது இப்போ துவாதசியை பத்தி பார்க்க போறோம் இல்லைங்களா? அதாவது 12வது திதின்னு எடுத்துக்கலாம். இந்த துவாதசி திதி அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? அந்த திதியில பிறந்தவர்களுடைய நேரம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய சவால்கள், அவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷங்கம்மா. அதாவது துவாதசி திதி, துவாதசி அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேருந்து முறையாக பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, இது துவாதசி. அப்போ 12. இந்த 12ங்கிறது எங்கே கொண்டு போய் அந்த காலத்தில் வச்சுக்கிறாங்கன்னா 12ஆம் நம்பர். அந்த காலத்தில் 12 ராசிக்கு 12 வீடு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த ஜாதகத்தை யாராவது ஒரு சித்தர்கள் கணிச்சுத்தானே இந்த 12 வீட்டை வச்சுருப்பாங்க. இந்த 12 வீட்டுக்குள்ளே 9 கிரகம் வாழுது. அப்போ இன்னும் 3 பாருங்கள், நம்ம கர்மாவிலேருந்து தப்பிக்கவே முடியல. 9 கிரகத்துக்கு 9 வீடு வந்துருச்சு. லக்கணம் 1 10, மாந்தி 1 11, இதுக்கு மேலே கிரகமே இல்லை. அப்போ ஒரு வீடு தான் மிச்சம் இருக்குது. எல்லாம் சுற்றி ஒரு வீடு காலியாகுது. அப்போ எங்கேயோ ஒரு கர்மா அந்த ஒரு வீட்டில் இருக்குது. அதுதான் 12 வீடு. அப்போ நம்ம முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு முற்பிறவியில் செஞ்ச கர்மாவை இந்த பிறவியில் நம்ம நிவர்த்தி பண்ணணுங்கிறக்காகத்தான் இந்த பிறவி எடுக்கிறோம். இதில் அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாருமே 27 நட்சத்திரத்தை 12 வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. 12 ராசி, 15 திதிகள், யோகம், கரணம், கிழமை, பஞ்ச அங்கம், பஞ்சபூதம் எல்லாமே அந்த 12 வீட்டுக்குள்ளே இருக்குது. இந்த 12 வீடுங்கிறது இந்த திதியில் பார்த்தீங்கன்னா துவாதசி திதியில் தான் 12 வீடு இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? துவாதசி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்கள கூடி போனீங்கன்னா நிறைவான பிரச்சனைகள் எல்லாமே நிறைவு பண்ணி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த துவாதசி திதியில் பிறந்துக்கிறவங்களை எந்த காரியத்தை கூட்டிகிட்டு போனாலும் நமக்கு அந்த காரியமாகும். அதுக்காகத்தான் 12வது திதியை 12 வீட்டுக்கு சொந்தமாக வச்சுருக்காங்க. இதை கூட்டுங்க, 12 கூட்டிங்கன்னா 2 1 3, 3ஆம் நம்பர் குருவோட அம்சமாக வரும். அப்போ இவங்க 12ங்கிறது திதியை குரு அம்சமாக இருக்கிறனால அந்த காலத்தில் சாமி மணவரையில் உட்கார்ந்து வாழ்த்து பாடுவாங்க. துவாதசி திதியில் பிறந்துக்கிறவங்கள வாழ்த்து பாடுவாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே மங்கள வாழ்த்து பாடுவாங்க. அது யார் பாடுவாங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள் எழுதிய ஏடெடுத்து மணவரையில் உட்கார்ந்து 3 முடிச்சு போட்டு அவங்க ஆயிரங்காலத்து பயிராக இருக்குன்னு சொல்லி துவாதசி திதியில் பிறந்துக்கிறவங்க வாழ்த்துனாங்கன்னா அது உண்மையாலுமே வம்ச விருத்தியாகி ஆயிரங்காலத்து பயிராக உருவாகுமா. அதுக்காக துவாதசி திதியில் பிறந்துக்கிறவங்கள அவங்கள அழைச்சிட்டு போய் கல்யாணம் முடிஞ்சு 3 முடிச்சு போட்டு முடிச்சில் பொட்டு சந்தனம் வச்சோடனே அந்த துவாதசி திதியில் பிறந்தவர் மங்கள வாழ்த்து பாடுவார். இன்றைக்கி அது எல்லாமே குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
இன்றைக்கி ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த பாரம்பரியம் திருவள்ளுவர் குல வம்சம்னு எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஆதி காலத்தில் ஜாதகத்தை கணித்து முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எழுதுறக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுருந்தா அந்த காலத்தில் ஜோசியர் தான் பேர் வைப்பார். அந்த குழந்தை பிறந்த உடனேயுமே சொன்ன மாதிரியே நடந்துருச்சல்லங்கன்னு அந்த குழந்தையை கொண்டு வந்து ஜோசியருடைய மடியில் கொடுத்து அந்த ஜாதகத்தை கணித்து அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய நாம எழுத்துக்களை எடுத்து அந்த நாம எழுத்தில் முதல் வரிசையில் என்ன எழுத்து வருதோ, இப்போ மாமி மக நட்சத்திரம் சிம்ம ராசின்னு வருதுன்னா ஒரு மகேஸ்வரின்னு ஒரு பேர் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த மாமி மூமே அந்த மக நட்சத்திரத்துக்கு அந்த மகேஸ்வரிக்கும் பொருத்தமாக கொண்டு போய் ஜோசியர் பேர் வைப்பார். அப்போ இதுவரைக்கும் ஆதி காலத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து 90 நாளுக்குள்ளே பேர் வச்சு சாமியோட கருவறையில் கொண்டு போய் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லி சாமி பாதத்தில் போய் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய நிறையா குழந்தைகளுக்கு பாதத்தில் பேர் வச்சு கொண்டு வருவாங்க. அப்போ அந்த ஜோசியர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைக்கு பேர் வச்சது ஜோசியர் தான். ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிடுச்சுன்னா 2வது ஜாதகம் கணிச்சது ஜோசியர் தான். கல்யாணம் உறுதி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணத்திலிருந்து மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறதுலேருந்து சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் ஜோசியர் தான் பேர் வச்சு கொடுக்குறாரு. அப்போ இந்த ஜோசியர் பேர் வச்சு கொடுக்கறதுனால தான் அவர் கடைசி வரைக்கும் எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா, மணவரையில் கல்யாண தேதி குறித்து வச்சு மங்கள வாழ்த்து பாடுறதுக்காக அந்த பாரம்பரியமாக திருவள்ளுவருடைய இனத்தில் பிறந்துக்கிறவங்கள மணவரை பக்கத்தில் உட்கார வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க 2 பேரும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த உலகத்தில் இவங்க 2 பேரும் பிறவி எடுத்து இனிமேல் நல்லா வாழ்ந்து வம்சத்தை விருத்தி பண்ணுறக்கு இந்த 2 ஆன்மாக்களும் 2 உயிர்களும் ஒன்றா வாழணுங்கிறதுக்கு அதுக்கு நம்ம சார்ஜ் மாதிரி நம்ம வாழ்த்துக்களை கொண்டு போய் துவாதசி திதியில் பிறந்திருக்கிறவங்க பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துவாங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்க மனசார ஆத்மாத்மா வாழ்த்துனா வள்ளுவர் வாசியை போல் நீங்களும் வாழுவீங்கிறதுக்காகத்தான் அந்த ஆதி காலத்தில் திருவள்ளுவருடைய குலத்திலிருந்து ஜோசியரை மணவரையிலேயே உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ இதுதான் துவாதசி திதி. அதனால தான் இப்போ நம்ம ஆதிகால பரிகாரம் எழுதும்போது யார் வீட்டிலெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை துவாதசி திதியில் பிறந்திருக்கிறவங்க கணவன் மனைவி பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு திருக்குறள் வாங்கி பூஜை ரூமில் வச்சிங்கன்னா வள்ளுவர் வாசிகை எப்படி வாழ்ந்தாங்களோ 1330 குறள் எழுதி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்த திருவள்ளுவருக்கும் வாசிகை பொறுமையாக இருந்து அது எழுத வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக இருந்து இந்த உலக மக்கள் நலனுக்காகத்தான் திருக்குறளை கொண்டு வந்தாங்க. அப்போது பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் எப்படி இருக்குதோ அதுபோல் வள்ளுவர் வாசியாக இருந்து அந்த திருக்குறள் வந்து ஒரு குறளையும் குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்காக 1.25 வரியில் ஒரு சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக அவர் அடக்கியிருப்பார். அந்த குறள் எடுத்து டெய்லி ஒரு குறள் படித்தா வள்ளுவர் வாசிகை எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்குமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் குலத்தில் பிறந்ததுனால ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த திருவள்ளுவர் சாப்பிடும்போது வாசகி அம்மா சாதம் போடுவாங்க. அப்போ ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு ஊசியும் எடுத்து இடுப்பிலேருந்து சோக்கனா பையிலேருந்து ஒரு ஊசி எடுத்து இலையில் வைப்பார். மறுபடியும் சாப்பிடுவார், தண்ணி குடிச்சிட்டு போயிடுவார். மறுபடியும் சாப்பிடுவார், அந்த ஊசி எடுத்து இலையில் வைப்பார், அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு போயிடுவார். இப்படியே கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் வாசகி அம்மா இறக்கும் தருவாய் வந்தாச்சு. அப்போ இது வரைக்கும் என்னோட வாழ்ந்ததுக்கு திருவள்ளுவர் கூப்பிட்டு கேட்குறாரு, வாசகி எனக்கு இது வரைக்கும் நீ எங்கூட வாழ்ந்ததில் உனக்கு ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, அதையும் நான் நிறைவு பண்ணி கொடுக்குறேன். நீ இந்த ஆத்மா போகும்போது நீ சந்தோஷமாக போகணும்னு சொல்ல. அதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லைங்க, நீங்கள் ஒரு இலையில நான் சாதம் வடித்து போடும்போதெல்லாம் ஒரு ஊசியும் தண்ணி வைப்பீங்க, அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த டவுட்டுன்னு கேட்டோன்னே அது சொல்லுவார், என்னைக்காவது ஒரு நாள் நீ கோபமாக சாப்பாடு போட்டிருந்தீன்னா அந்த சாதம் மண்ணில் விழுந்துடும், அந்த ஊசி எடுத்து அந்த பருக்கையை எடுத்து குத்தி தண்ணியில் அலசி போட்டால் இந்த உலகத்தில் இந்த மாதிரி வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊசிக்கு வேலை இருக்குதுன்னு நான் நினச்சேன்,
இதுவரைக்கும் நீ கோபம் இல்லாமல் சாப்பாடு போட்டதுனால இந்த ஊசிக்கு வேலையில்லை தண்ணிக்கு வேலையில்லை, நீ தான் உண்மையான வாசகின்னு சொன்னார். அற்புதம் ஐயா. ஐயா சொல்லியிருந்தீங்க, அதாவது துவாதசி திதியில பிறந்தவங்களுக்கான ஆசீர்வாதமே அவங்க ஆசீர்வாதம் பண்ணாலே பெரிய லெவல்ல வந்துடலாம் அப்படின்னு. இப்போ கல்யாணத்துல இருந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணா போதும். ஆனா இப்போ நாங்கெல்லாம் விட்டுட்டோம், தவற விட்டுட்டோம். எங்களுக்கு வந்து வீட்டுல வந்து அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு அந்த பலன் கிடைக்குமா? அதாவது நல்ல கேள்விங்க. அதாவது ஆசீர்வாதம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆதி காலத்தில் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பழமொழியை சொல்லி வச்சுட்டு போனாங்க. இப்போ துவாதசி திதியில் நீங்கள் ஜாதகத்தை எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம யாராவது ஒருத்தர் கூட பழகினாலோ பேசினாலோ உங்கள் நட்சத்திரம் என்னங்கன்னு மட்டும் கேட்குறா. ஏதாவது நீங்கள் என்ன திதியில் பிறந்தீங்க நம்ம கேட்குறோமா? கோவில்லையும் கூட அர்ச்சனை பண்ணும்போது திதி சொல்கிறது இல்லை. ஆனால் நம்ம சொல்லணும், நம்ம என்ன கிழமையில் பிறந்தோம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம், என்ன திதியில் பிறந்தோம், என்ன யோகம், என்ன காரணம், இந்த 5 அங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம். நம்ம பிறந்ததை சாமிகிட்ட போய் சொல்லணும். அப்போ தான் நம்ம ஜாதகத்துக்கு அர்ச்சனை வந்து நம்மளுக்கு பலிதமாகும். அப்போ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல, சொல்கிறதில்ல. வெறும் நட்சத்திரத்தை சொல்லுவோம், நம்ம ராசி சொல்லுவோம், இவ்வளோ தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் நட்சத்திரம், திதி, யோகம், கரணத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதியும் கூட சாமி உண்டியில் நீங்கள் போட்டால் கோயிலில் வந்து உங்களுடைய பேரை காணிக்கையாக்கிட்டீங்க. சில பேர் சொல்கிறாங்களே சார், சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார், அது நல்லது? சாமி பேருக்கு அர்ச்சனை என்னென்னா பெருந்தன்மையான வார்த்தைங்க. அதாவது என்னென்னா, நான் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருந்தால் தானே நான் ஆசீர்வாதம் பண்ண முடியும்னு பெருந்தன்மையான வார்த்தைங்க அது. அதனால தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது 2 அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போங்கன்னு. ஏன் அப்படின்னா, சாமிக்கு ஒரு பேர் வச்சு சாமிக்கே நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்க, அப்போ 2 அர்ச்சனை நம்மளுக்கு வேணும். இதில் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னா அப்போ சக்திங்கிறது தான் அம்பாள் தாயார். இங்கேருந்து போகும்போது சாமிக்கு தேங்காய் பழம், மாலை, கல்கண்டு வாங்கி சிவனுக்கு உடைச்சிட்றோம். சுற்றி வந்து சாமி கும்பிடும்போது தாயாருக்கு வரும்போது தேங்காய் இல்லை. அதனால் 2 செட்டு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, பூ பழமெல்லாம் வச்சு 2 சாமிக்கும் சக்தி இல்லாமல் 2க்கு நீங்கள் உணவு கொடுக்கணும், 2க்கு தேங்காய் பழம் கொடுக்கணும். அப்போ தான் நீங்களும் சக்தி இல்லாமல் சிவன் இல்லைங்கிற மாதிரி நம்மளும் தம்பதி சகிதமாக வாழ முடியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த காலத்தில் பூசாரி இருப்பார். தேங்காய் மூடி உடைச்சனையுமே ஒரு மூடி சாமிக்குன்னு சொல்லி பூசாரியே எடுத்துக்குவார். ஒரு மூடியும் ஒரு தேங்காய் பழம் தான் கொடுப்பார். அப்போ சாமி கொடுத்தாச்சுன்னு நம்மளுக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதான். இதே மாதிரி தான் தாயாருக்கு போகும்போது அங்கே நம்ம அர்ச்சனை பண்ணும்போது தட்டில் வந்து தேங்காய் பழம் இல்லை. அப்போ எல்லாருமே 2 செட்டு தேங்காய் பழம் வாங்கினா தம்பதி சகிதமாக வாழலாம் இல்லையா? அப்போ இதெல்லாம் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதைய யூகிச்சு வச்சுருக்காங்க. தேங்காய் மூடியில் பாருங்கள், மேலே வந்து குடுமையை பிச்சிட்டிங்கன்னா 3 கண் இருக்கும். அப்போ 3 கண்ணுங்கிறது என்ன அப்படின்னா, தேங்காய் என்பது சிவன். அப்போ 2 கண் இருக்குது, நெற்றிக்கண் வந்து 3 கண் இருக்குது. அதனால தான் 3ங்கிறது தான் குருவோட அம்சம். அதனால தான் 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் 2ஓடு 1 3ஆகுங்கிறது குழந்தை, சந்தான பாக்கியம். அதுக்காகத்தான் தேங்காயிலையும் கூட 3 கண் இருக்குது. 3ங்கிறத குருவோட அம்சம். குருன்னா குழந்தை. எல்லாத்துலேயுமே இருக்கா இல்லையே நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இதெல்லாமே முன்னோர்கள் அதை வகுத்து வச்சுருக்காங்க. அப்போ சத்தியம் சிவனு ஒன்றா சேர்ந்தால் புத்தியோடு, அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், சத்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தியுள்ள உள்ளே பெக்கணுமா. அப்போ எத்தனையோ பெற்றாலும் இந்த உலகத்துக்கும் நாட்டுக்கு வீட்டுக்கும் தேவையான குழந்தைகள் இருந்தால் இந்த சமுதாயம் வளருங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் ஒரு குழந்தை பெற்றாலும் அது அறிவுள்ள குழந்தையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாத்துக்கு காரணம் என்ன? நம்மளுடைய ப்ரேயர், நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய தியானம், தவம், இது எல்லாம் தான் அதுக்குள்ளே வருது. அப்போ நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதமே துவாதசியில் யாராவது ஒருத்தர், துவாதசி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அவங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்கு கைராசியானவங்க, முகராசி, தொழிலுக்குள்ள அவங்க கொண்டு போய் ஒரு கல்லாப்பெட்டியில் முதன்னு கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா துவாதசி திதியில் பிறந்துக்கிறவங்களை கொண்டு போய் முன்னாடி வச்சா அவங்களுக்கு கல்லாப்பெட்டியில் காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நகை கடைக்கு போய் ஒரு நகை அவங்க கையில் எடுத்து கொடுத்தா நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அது 12ஆம் நம்பரு, குருவோட அம்சம். குரு என்பது தங்கம். எங்கெங்கே எல்லாம் லிங்க் ஆகுது பாருங்கள். அப்போ 3ஆம் நம்பருடைய ஆதிக்கம் தான் அது வருது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த குருன்னு சொன்னங்காட்டி உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை ஒன்று சொல்கிறேன். இதுக்கு ஒரு கோயில் சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசல் விருத்திபுரீஸ்வரர். இந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே தாயாருக்கு ஒரு பெரிய அதிசயம் இருக்குது, சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரசவ ஆஸ்பத்திரி அந்த ஊரில் கிடையாது இன்றைக்கு வரைக்கும். அந்த ஊரில் யார் கன்சீவ் ஆனாலும் வளகாப்பு செஞ்சு அந்த வளகாப்பில் வந்து பொண்ணுக்கு ஒரு விளையல் போட்டு விடுவாங்க.
அதே மாதிரி விளையல் போட்டுட்டு அந்த வளகாப்பு பண்ணின கன்சீவான மாசமாக இருக்கக்கூடிய அந்த பெண் போய் எந்திரிச்சு ஒரு விலையில கொண்டு போய் அம்பாளுடைய கையில் போட்டு வச்சுட்டா எத்தனை நாள் பிறந்தாலும் அது சுகப்பிரசவம் தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊர் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரசவ ஆஸ்பத்திரி கிடையாது. அத்தனை பேருமே ஆஸ்பத்திரியில் பிறக்காமல் அந்த ஊரில் அத்தனை பேருமே வீட்டில் சுகப்பிரசவமாக பிறந்திருக்காங்க. அப்போ யாரெல்லாம் கன்சீவாக இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு முறை எனக்கு கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு வலிக்கும், பயமாக இருக்குது, இப்படி சொல்கிறவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசல் விருத்திபுரீஸ்வரர் அம்பாள் தாயார் எல்லாமே அந்த கோயில் இருக்காங்க. அந்த கோவில் ரொம்ப சிவனுடைய ஆலயம்தான். வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க. துவாதசி திதியில் பிறந்துக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அப்போ பாருங்கள், குருவோட அம்சம் இருக்கிறனால சுகப்பிரசவத்துக்கு கோயில் இருக்குது. அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். புதுயுகம் சேனலில் இப்போ நோய்க்காகவே 108 நோய்களுக்கு 108 கோயிலை எழுதி அதை மனப்பாடம் பண்ணி மக்களுக்கு இந்தந்த நோய்க்கு இந்தந்த கோயில் போயிட்டு வந்தால் தீரும், அந்த கோயில் போயிட்டு ஆஸ்பத்திரி போங்கன்னு சொல்லி தினமும் காலையில் 6 மணி 50 நிமிஷத்துக்கு புதுயுகம் சேனலில் தினமும் ஒரு கண்டென்ட் 10 நிமிஷம் வந்துட்டுருக்கு. தவறாமல் நீங்கள் இதை பாருங்கள். ஏன் அப்படின்னா, கிட்னிக்கு கோயில் இருக்குது, லிவருக்கு கோயில் இருக்குது, சுகருக்கு கோயில் இருக்குது, காய்ச்சலுக்கு கோயில் இருக்குது, வயிற்று வலிக்கு கோயில் இருக்குது, ஃபைல்ஸுக்கு கோயில் இருக்குது, கண்ணுக்கு கோயில் இருக்குது, ஊமையாக இருக்கிறவங்களுக்கு கோயில் இருக்குது, குழந்தை மழலை சொல் கேளாத பேசுகிறவங்க கோயில் இருக்குது, காது கேட்காதவங்களுக்கு கோயில் இருக்குது, மனநிலை சரியில்லாதவங்களுக்கு கோயில் இருக்குது. அப்போ முன்னோர்களெல்லாம் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் யார் இதை உருவாக்க முடியும்? ஒரு கோயில் கட்டுறக்கு ஒரு ஊரே சேர்ந்து ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண முடியல. ஆனால் அன்னைக்கு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கருவி இல்லாத காலத்தில் எதற்காக அவங்களுடைய உடல் உழைப்பெல்லாம் கொண்டு போய் செலுத்திக்கிறாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா முன்னோர்களெல்லாம் எவ்வளோ பெரிய சித்தர்களாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு கோயில் கட்டி ஒரு பெரிய 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக அந்த ஊரே பாடுபட்டு இன்ன பிரச்சனைக்கு தான் இந்த கோயில்னு சொல்லி அன்னைக்கு அவங்க சிந்தனை வேர்வையில் தான் இன்றைக்கி இருக்குது. நான் ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு யானை ஒன்று நின்றுது. ஒருத்தர் கேட்டார், ஜோசியரை கோயிலில் எதுக்கு யானை இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், மனுஷங்க முதல் கோயிலில் இருக்கிறத விட யானை முதல் முன்னாடி நிற்கிறது தான் ரொம்ப நல்லதுங்கண்ணே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அது காட்டில் தானே இருக்கணும், கோயில் எதுக்கு இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆதி காலத்தில் பெரிய பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி செமக்க முடியாத இழுக்க முடியாத பாறாங்கல்லாம் அந்த காலத்தில் யானை தான் கோயில் கட்டுறதுக்கு உதவி செஞ்சுது. அப்போ யானை தான் முன்னாடி நிற்கணும், அதோட சொத்து தான் கோயில்னு சொன்னேன். அப்போ இப்போ யானை அங்கே நிற்கலாமான்னு இப்போ சொல்லுங்கள். அந்த காலத்தில் எல்லாம் பீமர்கள் பிஸ்மர்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதனால யானை வச்சு தான் கோயில் கட்டினாங்க. அதனால் யானை கட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலும் கோயிலில் போய் தெய்வத்துக்கிட்ட ஆசீர்வாங்கினாலும் ரெண்டும் ஒன்று தான். எங்களுடைய சுபமாரிமுத்து ஐயா அவர்கள் சொல்கிற தகவல்கள்லாம் பார்த்தா எப்பவுமே அடிச்சுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அதோட இல்லாமல் இப்போ சுகப்பிரசவத்துக்கான ஒரு கோயிலையும் அழகாக சொல்லியிருந்தீங்க, அது தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லணும்னு. கண்டிப்பாங்கம்மா, நல்ல கேள்விங்கம்மா. அதாவது பாருங்கள், அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி வைத்தியரெல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க, எல்லா மிஷினு விஞ்ஞானமெல்லாம் பொருத்தி இருக்குது. அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி இல்லாத காலத்தில் வைத்தியர் தான் நாடி பிடிச்சி பார்த்து இத்தனை நாளில் ஒரு குழந்தை பிறந்துடும், பொண்ணை வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடாதீங்க, நீங்களும் எங்கேயாவது வெளியூர் போயிடாதீங்க, அன்றைக்கி கெடுவு கட்டி சொல்லுவாங்க. இத்தனை நாள்னு சொன்னால் அத்தனை நாளைக்கு அவங்க விளக்கேற்றிடுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வைத்தியர் சொன்னால் அன்னையிலேருந்து விளக்கேற்றுவாங்க. எதுக்காக? இந்த குழந்தை பூமிக்கு வரும்போது வீடு இருட்டாகக்கூடாது, வீடு இருளண்டிக்கு இருக்கக்கூடாதுங்களா. அதனால் அந்த காலத்தில் எப்போ ஏற்றுற கடவுள் விளக்கு விட பிரசவத்துக்கு விளக்கேற்றுவாங்க. நல்லா பாருங்கள், இதில் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் பிரசவமாக போகிறேன், பிரசவம் பார்க்குறேன், நான் பிரசவம் ஆயிட்டேன்னு சொல்கிறீங்களே, அந்த பிரசவங்கிற ஒரு வார்த்தையை நிறுத்தி பிரித்து பாருங்க. அதுக்கு பேர் பிரசவம். அந்த குழந்தை பிறக்கலைன்னா சவம். பிறந்ததுக்கு அப்புறமும் நம்ம காலரை தூக்கிட்டு நான் இந்த உலகத்தில் நான் பிறந்துட்டேன், நான் சிங்கம் மாதிரி வாழ போகிறேன்னு சொல்லாமல் ஒரு நாள் நீ இந்த பிறவி எடுத்தாலும் நீ ஒரு நாள் சவமாக போகிற. அதனால் பிரசவம். அப்போ நீ இருக்கும் காலம் 120 வருஷம்,
அதுக்குள்ளே நீ இந்த புண்ணியத்தை என்ன தேடணுமோ அதை தேடுங்கிறக்காகத்தான் அந்த காலத்தில் பிரசவம்னு பேர் வச்சாங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போ முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் இதுக்குள்ளே கொண்டு போய் புதைச்சி வச்சுருக்காங்க. இதை நம்ம தேடி எடுத்து பார்த்தா பிரசவத்துக்குன்னு ஒரு பேர் இப்படி வருது. அப்போ குழந்தைகளுடைய கர்ப்பவாசல், அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறக்கும் அந்த வீட்டில் ஒரு வாரிசு பிறந்துச்சுன்னா, அந்த வாரிசு பிறக்கிறக்காக அன்றைக்கி தவம் இருந்து அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்து சாப்பாடு போடுவாங்க, உணவு போடுவாங்க. எல்லா வழியிலையும் அவங்க அந்த குழந்தை பிறக்கிறக்காக, அந்த வீட்டு வாரிசு வருதுங்கிறக்காக பல பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்த குழந்தை நல்லபடியாக தாயும் பிள்ளையும் தப்பிக்கணுமா. பிரசவ வலி தாங்க முடியாமல் தாய்க்கு ஏதாவது அகாலங்கள் ஏற்படக்கூடாதுங்கிறக்காக பிரசவ வலி ஆரம்பித்தாச்சுனாலே வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த காலத்தில் அவங்க எல்லோரும் ஆச்சரியப்பட்டு எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க, எல்லோரும் குலதெய்வத்துக்கு தேங்காய் உடைப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. இவ்வளோ வேலைகள் நடக்குங்க. இன்றைக்கி நம்ம எதுவுமே யோசிக்கிறதில்ல. வலி வருதுன்னா நம்ம ஃபோன் பண்ணுறோம், வண்டி வருது, ஆஸ்பத்திரியில் போய் குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு வந்துடுறோம். அன்றைக்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தது. வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பூமியில் இருக்கிறவங்க ப்ரேயர் பண்ணும்போது அந்த குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்குமா. அப்போ நல்ல நேரத்தில் பிறக்கிறக்கும் கூட அந்த முன்னோர்கள் 2 கையெடுத்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்து கொண்டு முதன்னு அவங்க பெரியவங்ககிட்ட எல்லாம் காமிச்சு அந்த குழந்தை பிறந்து பேர் வைக்காததுக்கு முன்னாடியே முன்னோர்கள் ஆசீர்வாதம் வாங்கிடும். சக்கரை தண்ணி தொட்டு வைப்பாங்க. யார் உள்ளி எண்ணெய் வைக்கிறாங்களோ அது மாதிரியே அந்த புத்தி குணம் இருக்குன்னு முதன்னு யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் அது மாதிரி தான் அந்த குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு என்ன புளிக்குழம்பு பிடிச்சிருக்குதோ அந்த புளிக்குழம்பு உள்ளவர் போய் அந்த உள்ளி எண்ணெயும் சக்கரை தண்ணி தொட்டு வச்சாருன்னா அந்த குழந்தை வளர்ந்தாலும் அந்த புளிக்குழம்பு தான் வேணும்னு கேட்கும். அப்படின்னா பாருங்கள், அந்த உள்ளி எண்ணெய் வைக்கிறதுக்கும் அந்த சக்கரை தண்ணியை தொட்டு வைக்கிறதுக்கும் ஒரு சின்ன ஒரு விரல் தான் நாக்கில் பட்டுது, அதுக்கு எவ்வளோ வைப்ரேஷன் நீங்கள் சொல்லுங்கள். இது எல்லாம் தான் ஆதி காலத்தில் மறந்துட்டாங்க. நாம் ஞாபகப்படுத்தி மக்களுக்காக எடுத்து கொடுக்குறோம். வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகளுக்கு கண் நல்லா எடுத்து விடுவாங்க, குளிக்கும்போது மூக்கெல்லாம் எடுத்து விடுவாங்க, காது எல்லா இடத்துலையுமே அங்கங்கே ஜாம் ஆயிரும். அந்த பெரியவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு எந்தெந்த இடத்துகள்லையெல்லாம் அதை எடுத்து விட்டால் அந்த குழந்தைக்கு முக லட்சணங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி அது அத்தனை ரகசியம் பெரியவங்க கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பெரியவங்களை மதிக்கிறதே இல்லை. பாதி பேர் ஆசிரமத்தில் இருக்காங்க. பெரியோர்களுடைய முன்னோர்களுடைய ஆசிரமம், பெரியோர்களுடைய ஆசிரமம்னு. ஆனால் அவங்க கிட்ட அத்தனை பேருமே குழந்தைக்கு பிரசவம் பார்த்தவங்க. இன்றைக்கி பூராமே பெரியவங்க ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவங்களும் அத்தனை குழந்தைகளை காலை நீட்டி வச்சு குழந்தைய கிழக்கு முகம் பார்த்து சூரிய ஒளி கண்ணில் படுற மாதிரி வாஸ்துப்படி கிழக்கு முகமாக அவங்க உட்கார்ந்து குழந்தைய அவங்க காலில் போட்டு அவங்க அப்படி குளிக்க வச்சு சூரிய ஒளி இள நேரத்தில் குளிக்க வைப்பாங்க. அந்த குழந்தை அவ்வளோ ஒரு தெய்வீக குழந்தையாக பிறக்கும். இன்றைக்கி இதை சொல்கிறக்கே இவ்வளோ அற்புதமாக இருக்குதே. அவங்க உண்மையாக வாழ்ந்து வளர்த்திருக்காங்க. கண்டிப்பாக சார். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை சார், 10-15 குழந்தைகளை வளர்ப்பாங்க இல்லைங்களா. அந்த காலத்தில் பிள்ளைகள் நிறைய பெற்று எடுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருந்தது. பட் இந்த காலத்தில் பார்த்தோம்னா 1 or 2 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார். அதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த பாரம்பரிய வழிமுறைகள்லாம் பின்பற்றக்கூடிய பெரியோர்களும் இப்போ குறைவாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தாங்கம்மா இனிமேல் அந்த பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் நாம் அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு நம்ம வச்சுருக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பிரசவம் பார்க்கக்கூடியவங்க 50 குழந்தை 100 குழந்தை பிரசவம் பார்ப்பாங்க. அவங்கள நீங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு ஒரு நாள் சாப்பாடு போட்டால் குழந்தை பாக்கியமே இல்லாதவங்க பிரசவம் பார்த்து பல குழந்தைகளை உயிரோடு எடுத்து பிரசவம் பார்த்து அவங்க அந்த குழந்தைகளெல்லாம் எடுத்து கொடுத்தவங்ககிட்ட ஒரு கைராசி இருக்கும். அவங்கள குழந்தை பாக்கியம் இல்லாத வீட்டுக்கு இவங்களை கூட்டிகிட்டு தலவாழை இலையில் சாப்பாடு போட்டு ஆசீர்வாதம் அந்த கையில் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை கன்சீவ் ஆகும். எப்படின்னு பாருங்கள். அப்போ கைராசி தானே. அப்படின்னா நீங்கள் பாருங்கள். அதனால தான் அந்த காலத்தில் குழந்தைய குல தெய்வம்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பெண் குழந்தை பிறந்தால் தாய் பிறந்திருக்குது, தாயார் பிறந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன், அது ஒரு 25 வருஷமானால் மறுபடியும் தாய் ஆயிரும். அதனால் பெண் குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க, தாயார் பிறந்திருக்குது, தாய் பிறந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெண் குழந்தைன்னு பேசவே மாட்டாங்க. பெண் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் எல்லாம் அப்படி ஒரு யோகங்கள் இருந்தது. இந்த துவாதசி திதியில் இவங்க பிறந்ததுக்குனால எவ்வளோ விஷயம் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள்.
அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா, இந்த புக்கிலையும் கூட நான் ஒரு விஷயம் எழுதியிருக்கேன். முன்னோர் ஜென்ம பாவத்தை தீர்க்க இன்னொரு ஜென்மம் எதற்கு? நீங்கள் இந்த பிறவியை எடுத்து வந்துட்டீங்க. இந்த பிறவியில் நம்ம என்ன நமக்கு தேவையோ அதை தேடி வச்சுட்டு, என்னென்னமெல்லாம் இந்த மக்களுடைய மிராக்கலான அதிசயங்களுக்குதோ அதை உணர்ந்தாலே நம்மளோட ஆயுசு தாட்டும். அவ்வளவு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போங்க, ஒரு நாள் நீங்கள் போன உடனே கோயிலுக்குள்ளே போய் 1 மணி நேரத்தில் வெளியில் வந்துடுறீங்க. ஒரு சிற்பங்களை பற்றி ரசித்து பாருங்கள், சாமியோட கருவறையில் பற்றி ரசித்து பாருங்கள், உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்கள். அங்கே என்னென்ன வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து டச் ஆகுதுன்னு தெரியும். ஒவ்வொரு கோவிலும் முன்னோர்கள் கட்டி வச்சதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை தெரியலைன்னா நம்ம போய் அதைய உணர்ந்துக்கணும். இது எல்லாம் தெரியாதனால தான் மக்களுக்கு வந்து ஒரு பெரியது. அதனால தான் கோவில்கள் எல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள், நம்ம வீட்டில் எப்போவுமே கணபதி பூஜை வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பண்ணுங்களேன். எதனாலே நான் உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்கிறேன். வருஷத்துக்கு ஒருக்கா கணபதி பூஜை பண்ணுங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்? உங்கள் நன்மைக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சாமிக்கு வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க? 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? நம்மளுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கொடுமைகளையும் போய் சாமி கிட்ட தான் சொல்கிறோம். அப்போ அந்த கோயிலுக்குள்ளே சாமி கிட்ட சொல்லிவிட்டு நம்ம அங்கே உட்காந்து அழுகிறோம். அங்கே நெகட்டிவ் எல்லாம் அங்கே ஸ்டோரேஜ் ஆகுது. அங்கே பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. அங்கே எத்தனையோ அசுர வேலைகள்லாம் அங்கே நடக்கும். ஏன் நடக்குது? அங்கே தான் அங்கே கொடுமை பற்றி நம்ம சொல்லுவோம். நம்ம வீட்டில் சரியில்லை, அது சரியில்லைன்னு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுறக்காக 12 வருஷத்துக்கு ஒருக்கா வீடெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த ஊருக்குள்ளே அந்த கோவிலுடைய புனித தீர்த்தம் எடுத்து வச்சு, அது புரோகிதர்களை வச்சு அவங்க மந்திரம் ஓதி அந்த தீர்த்தத்தை கொண்டுட்டு போய் சாமி தலையிலே கோபுர கலசத்திலே ஊற்றுனா சாமியும் புனிதமாகுது, கோபுரமும் புனிதமாகுது. சரி, சாமி புனிதமாயிருச்சு 12 வருஷத்துக்கு ஒருக்கா. நாம் வந்து பிறக்காத வீடும் இல்லை, இறக்காத வீடும் இல்லை. எல்லா வீட்லேயும் தண்ணி குடிக்கிறோம், போகிறோம், வர்றோம். நம்மக்கிட்ட உடம்புல நெகட்டிவ் ஸ்டோரேஜ் ஆகிருக்குது. அப்போ நம்ம வீட்டை வந்து வீட்டை கோயிலாக மாற்றணும்னா வருஷத்துக்கு ஒருக்கா 2 சக்தி கலசங்கள் வச்சு ஒரு பிராமணரை கூட்டிகிட்டு வந்து ஒரு கணபதி பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து தெளித்தால் அங்கே கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி நம்ம வீட்டுக்கு கும்பாபிஷேகம் பண்ணால் நம்ம வீடு விருத்தியாகுமல்ல. இதை கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். அற்புதமான தகவல் ஐயா. அதாவது நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்னு அற்புதமாக சொல்லுவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து வேத வாக்காகவே எங்களுக்கு எல்லாமே அமைச்சிருக்கீங்க. வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஆதிகால பரிகாரங்கள் புத்தகத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த ஆதிகால பரிகார புத்தகம் A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஜோதிடம், ஜாதகம், பிரசனம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.